warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. சர்வ புகழும் ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள், அவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய காலங்களில் பகலில் நோன்பு நோற்று இரவிலே நின்று வணங்கி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காண்டி, பொருத்தத்தை பெறுவதற்காண்டி அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நன்மக்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய தொடர் உரையில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் நாலாவதாக நபிமார்களை ஏற்றுக்கொள்வது, ஈமான் கொள்வது என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நபிமார்களை எப்படி நம்புவது என்ற விளக்கத்தில் எட்டாவதாக நாம் பார்க்க போவது என்னவென்றால், நபிமார்கள் அனைவர்களும் சமமானவர்கள். அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு ஒரு உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில், நபிமார்கள் உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் ஒரு நபிக்கு ஒரு அந்தஸ்தை கொடுப்பது, இன்னொரு நபியை தரக்குறைவாக அல்லாஹ் செய்வது நம்ம இதை ஏற்றுக்கொள்கின்றோம், சமமாக நாம் நம்புகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலங்களில் அந்த நபிமார்கள் சேவை செய்கின்றார்களே, அந்த சேவையின் அடிப்படையிலே ஒருவரை உயர்த்தி கருதுவது, ஒருத்தரை தாழ்த்தி கருதுவது, அல்லது ஒரு நபியை அதிகமாக அல்லாஹ் கண்டிப்பது, இன்னொரு நபி அவர் சில தவறுகள் செய்தால் கூட அதை விட்டு விடுவது, இந்த மாதிரியாக ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் காட்டுகின்றானா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி நாம நபிமார்களை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்பணும் என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோமோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய பார்வையில் அனைத்து நபிமார்களும் சமமானவர்கள் தான். இதை ஒருத்தர் கண்டிக்கிறது, ஒரு தப்பு செய்யறாரு, நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, 4 பேர் இருக்கும் போது என்ன செய்வோம்? ஒரு நேரத்தில் கண்டுக்கிறாம விட்டுருவோம், ஒரு நேரத்தில் கடுமையா கண்டிப்போம். அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம கேட்கணும், அந்த அவன் மட்டும் செஞ்ச ஒன்னும் சொல்ல, என்ன கண்டிக்கிறீங்க சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குதா? ஒரு நபி செய்த தவறை கண்டிக்காம விட்டுறது, இன்னொரு நபி செய்த தவறை கடுமையா சாடுறது, இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வான பார்வையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் காட்டியிருக்கின்றானா அப்படிங்கிறதா இன்றைக்குள்ள தலைப்பு. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அனைவர்களும் மனிதர்கள் தான். அனைவர்களும் யார் தான்? மனிதர்கள் தான், பெற்றோர்களுக்கு பிறந்தவர்கள் தான். அந்த வகையில் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் யாரையும் எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னுடைய அதிகாரத்தில் யாரும் நுழைய விட மாட்டான். அல்லாஹ்வுடைய அதிகாரம், ஏன்னா அவன் நினைத்ததை சாதிப்பவன். அது தனக்கு நேசமான நபியாக இருந்தாலும் சரி, தனக்கு நேசம் இல்லை என்று அது சொல்லவே கூடாது. எல்லா நபியும் நேசமாக இருப்பதனால் தான் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். அப்ப தனக்கு மட்டும் நேசமான ஒரு நபின்னு சொல்லுவதே பெரிய தப்பு. அல்லாஹ்வுடைய தூர அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நேசமானவங்க, மற்றவங்க எல்லாம் அந்த அளவுக்கு நேசம் இல்லை என்று சொல்லுவதே தவறு. ஆனால் இந்த கண்டிக்கக்கூடிய விஷயத்தில் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் ஒரே பார்வையில் தான் பார்த்திருக்கின்றான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நமக்கு எல்லாம் தெரியும், சொர்க்கத்திலிருந்து என்ன செய்தாங்க? அல்லாஹ் வெளியேற்றி விட்டான். ஒரு சின்ன தப்பு தான் செஞ்சாங்க, பெரிய பரதரமான தப்பு இல்லை, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த தவறுக்காக எல்லாம் என்ன செய்கின்றான்? நீ சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிரு அப்படிங்க. அப்ப கூட கேட்கிறேன், நீ ஏன் என்னுடைய கட்டளையை மீறினாய்? ஒரு உதாரணத்துக்கு ஷைத்தான் பாத்தீங்களா, அவனும் ஒரு தப்பு செய்யற, ஆதமும் ஒரு தப்பு செய்யறாரு. ஷைத்தான் என்ன தப்பு செய்தான்? சஜிதா செய்யன்னு சொல்றேன், ஆதமுக்கு எல்லாரும் சஜிதா செய்யுங்க பாக்குறேன்.
அப்ப இந்த இப்லீஸ் இந்த ஒருவன் மட்டும் என்ன செய்யலாம் என்றால் மறுத்துட்டேன், நான் செய்ய மாட்டேன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், நான் எப்படி அவருக்கு செய்யறது என்று லாஜிக் பேசி அதாவது மறுத்து விட்டார். இதே கேள்வியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேட்கிறேன், நான் உன்னை கட்டளையிட்டு இருந்தேன், நீ சாப்பிடக்கூடாது சொல்லியிருந்தல்ல, இதை நீ போய் சாப்பிட்டான்னு கேட்கிறேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்றாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். நாங்கள் எங்களுக்கு நாங்களே அடிதம் செய்து விட்டோம், நாங்கள் மறந்துட்டோம், தப்பு செய்யணும் என்று நாங்கள் செய்யவில்லை, ஆனால் மறந்து விட்டோம், ஆகையினால் நீ எங்களை மன்னித்து விடு, எங்கள் மீது கிருபை காட்டு, நீ கிருபை காட்டவில்லை என்றால், மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளர்களாக ஆகி விடுவோம் அப்படின்றாங்க. ரெண்டு பதிலும் வேற மாதிரி இருக்குது. அது திமிரான பதில். அல்லாஹ் என்ன செஞ்ச, நீ சொர்க்கத்தில் இருக்க கூடாது, இதை விட்டு நீ வெளியே போயிரு, என்கிட்டே லாஜிக் பேசுறியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்ச, அவருடைய பதில் எப்படி இருக்குது? மன்னிச்சிரு, நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு நானே நான் தப்பு செஞ்சேன், நான் மறந்துட்டேன் அப்படின்றனால அல்லாஹ் என்ன செய்யறேன், மீண்டும் சொர்க்கத்திற்கு வருவதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஷைத்தானுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் என்ன செஞ்சேன், முடிச்சிட்டேன், வாய்ப்பு இல்லைன்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களாகிய நம்ம என்ன ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை திருத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் நமக்கு மீண்டும் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய படம் ஒரே படம் தான், தன் அதிகாரத்தில் யாரும் கை வைக்க கூடாது. அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹலீலுல்லாஹ் என்ற பெயரை பெற்ற இறைவனுடைய நண்பர் என்று பெயரை பெற்ற அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வை ஸ்ட்ரைட் பார்வை தான். அந்த அதிகாரத்தை, அவனுடைய அதிகாரத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. இப்ப உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு ஒரு பெரிய நாசக்கேடான ஒரு நடக்க போகுது. அழைப்பு கொடுத்தார்கள், ஒரு கப்பல் அல்லாஹ் செய்ய சொன்னேன், செஞ்ச அந்த கப்பலை எல்லா பேரும் நீங்க ஏத்திக்கொள், ஜோடி ஜோடியாக வேற ஏத்திக்கொள் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் ஈமான் கொண்டவர்கள் மற்றும் உயிரினங்களில் ஜோடி ஜோடியாக பிரம்மாண்டமான கப்பல் அது ஏத்திட்டாங்க. ஏத்தி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா தன் குடும்பத்தை சார்ந்த தனது மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யறது, ஏன்னா நரகங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ஒரு நபியுடைய மகன். அந்த எல்லோருக்குமே பொதுவா பெற்றோர்கள் தன் பிள்ளையின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்பார்கள். அந்த பாசத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், இறைவா, முதல்ல மகன் சொல்றாரு, மகனே இந்த கப்பல் மானா எங்களோட ஏறிக்கொள் அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான், இல்ல இந்த மலையில் ஏறி நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன், இந்த வெள்ளப்பறை என்னை ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா ஆசிமல் யௌம், இன்றைக்கு பாதுகாப்பே கிடையாது, அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிருச்சு, யாரும் தப்பிக்கவே முடியாது. யா புனைய, எனது அருமை மகனே, கப்பல்ல ஏறிரு அப்படிங்கிறாங்க. அவன் வர்றதுக்கு ரெடியா இல்லை, தண்ணி மேல போய்கிட்டே இருக்குது. போக போக அந்த மனம் பதறுது, தன் பிள்ளை அல்லவா, பெற்றெடுத்த பிள்ளை, மனம் பதறுது. கடைசியில் அல்லாஹ்ட்ட கேட்கிறார். அல்லாஹ்ட்ட அவர் சொல்றாரு, குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கின்றான், வனாதா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். இது 11:45, 46, 47 இந்த 3 வசனங்கள், 48 4 வசனங்களை அல்லாஹ் தொடர்ந்து அந்த வரலாறை குறிப்பிடுகின்றான். ஃபகால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி, என் இறைவா, இன்னப்னி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன், என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன். இன்ன வஅதக்கல் ஹக்கு, உன்னுடைய வாக்கு சத்தியமானது. எனவே அன்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய நீதிவானாக நீ இருக்கின்றாய். பாருங்க, அல்லாஹ்ட்டே ஒரு போட்டி வைக்கிற மாதிரி சொல்றார் இந்த வார்த்தைகள். நீ தீர்ப்பு கூறுவதில் மிக நீதிபதியாக இருக்கின்றாய், நீதவானாக இருக்கின்றாய், உன்னுடைய வாக்கு சத்தியமானது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொன்ன, நூஹே இந்த கப்பலை நீ ஏறு, உன்னை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த கப்பலை என்ன செய், ஏற்றிக்கொள், உன்னையும் அஞ்சைனா வமம் மஅஹு, உன்னையும் உன்னுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நாம் என்ன செய்வோம், காப்பாற்றுவோம் அப்படின்னா. பனஜ்ஜைனாஹு அஹ்லஹு மினல் கர்பில் அதீம், அந்த நூகையும் அந்த நூஹுடைய குடும்பத்தார்களையும் கடுமையான அந்த சோதனை நாம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்ப அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டானா, உன்னையும் உன் குடும்பத்தையும் நாம காப்பாற்றுவோம். இப்ப அதே லாஜிக்க வைக்கிறார் இங்க. நீ சொன்னாய் என் குடும்பத்தை காப்பாற்றுவாய் சொன்னாய், இன்னப்னி மின் அஹ்லி, என் மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன். நீ வாக்கு இன்ன வாதக்கல் ஹக், உன் வாக்கு சத்தியமானது, எனவே அதை நீ என்ன செய், நீ நீதிவானாக இருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறாங்க. இது தவறு இல்லை, அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல. அல்லாஹ் பதில் சொன்ன, காலையா நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், 950 ஆண்டுகள் அந்த மக்களுக்காக வேண்டி
தொல்லனா சொல்லனா துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பார்வை எப்படின்னு பாருங்க. என்னட்ட லாஜிக் பேசக்கூடாது, என்னட்ட இந்த மாதிரி விதியெல்லாம் பேசக்கூடாது. நூஹே லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இது நல்லவனுடைய செயல் இல்ல. ஷைத்தான் என்று பேசுற. அப்படி நீ என்ன பேசுற? ஏன் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவா நீ சொன்னாய்? உன் குடும்பத்தை காப்பாற்ற சொன்னதுக்கு நான் மாறு செய்யறேன்னு சொல்லுகின்றாயா? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், இது சாலிஹீன்களுடைய வார்த்தை அல்ல, செயல் அல்ல. எனவே அல்லாஹ் கடுமையான வார்த்தை சொன்னான். ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், எதை பற்றி கல்வி அறிவு இல்லையோ என்று கேட்காத. இந்த மகன் நீ சொல்ற உன் மகன் அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல சொல்லிட்டு முடிஞ்சு வச்சு, நீ என்ன லாஜிக் பேசிக்கிட்டு இருக்கிற? யாருங்க அவங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு தாவாவுடைய இதுல இருந்தவங்க, தன் உயிரையே அர்ப்பணித்தவர். அவரை கேவலமாக பேசுறாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கடைசி வரைக்கும் அவர் போராடினார் அந்த மக்களிடத்திலே. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், பலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், எந்த ஞானம் எந்த கல்வி உனக்கு இல்லையோ அது சம்பந்தமா என்னிடத்தில் நீ கேட்க வேண்டாம். இன்னி அயதுக அன் தகுன மினல் ஜாஹிலீன், நீ அறியாத ஒரு ஜாஹிலாக ஆயிடுவாய், உன்னை எச்சரிக்கின்றேன். வார்த்தையில் பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னேன், உன்னை நான் எச்சரிக்கின்றேன். உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் என்னிடத்தில் என்ன செய்யாத, போராட்டம் பண்ணாத, கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன செய்றாங்க, ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலக மா லைஸ லி பிஹி இல்ம், எந்த அறிவு என்னிடத்தில் இல்லையோ அதை பற்றி உன்னிடத்தில் கேட்டதற்காக நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். என்னை தண்டித்து விடாதே. வஇல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி, என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால், என் மீது நீ கிருபை செய்யவில்லை என்றால், அக்கும் மினல் காசிரீன், நான் நஷ்டவாளராக ஆகிவிடுவேன். அதை சொன்னாங்கல்ல, ரப்பனா வலனா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், அதே வார்த்தை பயன்படுத்துறாங்க. நீ மன்னிக்கவில்லை என்றால், நீ என் மீது கிருபை காட்டவில்லை என்றால் நான் நஷ்டவாளனாக ஆகிவிடுவேன். ஆகையினால் என்னை மன்னித்து விடு என்று கேட்டதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொன்னேன், சலாமுன் மின்ன வ பரக்காத்தின் அலைக்க, கீழே இஹ்பித், நூஹே கப்பல்ல போ, நிம்மதியா போயிட்டு நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல கப்பல் நிற்கும் பொழுது இஹ்பித் பி சலாமி மின்னா, நம்முடைய சாந்தியை கொண்டு நீ அங்க இறங்கு. வ பரக்காத்தின் அலைக்க வ அலா உமமின் மம்மாக்க, உன்னுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் என்னுடைய அருளும் என் சாந்தியும் இருக்கின்றது. அமைதியா போய் இறங்கு, நான் சொல்ற கட்டளை கேளு. பாத்தீங்களா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் அவங்க இந்த மார்க்கத்துக்காண்டி இந்த மக்களை ஹிதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காண்டி எல்லாத்தையும் அர்ப்பணித்த அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசும் கூட அல்லாஹ்வுடைய பார்வை ஒரே பார்வை தான். அல்லாஹ்வுடைய கட்டளையை யாரும் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையில் யாரும் கை வைக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் குர்ஆன்ல 11:45 இருந்து 47 வரைக்கும் அந்த வரலாறுல சொல்லி காட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கலீலுல்லாஹ்னு பேரப்பட்டவங்க. கலீலுல்லா அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ்வே சொன்னாங்க. அந்த நபி தன் தந்தைக்காக பயங்கரமா போராடுறாரு. முதல்ல தந்தையிட்ட சொல்றாரு, யா பத்தி, என் அருமை தந்தையே, லிம தாபுது மாலா யஸ்மா வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷைஆ, பார்க்காத கேட்காத உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாத ஒரு பொருளை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள்? யா பத்தி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக ஃபீ ஃபத்தபிஅனி, உங்களுக்கு இல்லாத செய்தி எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வருகின்றது, எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தை இடத்தில் போராடுகின்றார். லா தஅபுது ஷைத்தான இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தானை வணங்காதீர்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுக்கு பின்னாடி போகாதீங்க, ஷைத்தான் இறைவனுடைய ரஹ்மானுடைய எதிரியாக இருக்கின்றான். யா அபதி இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான், அந்த ரஹ்மானிடமிருந்து உங்களுக்கு வேதனை உனக்கு வந்துவிடும். தந்தையே வேணாம், நான் சொல்றதை கேளுங்க என்று அந்த தந்தையின் மீது இருக்கக்கூடிய பாசத்துல இரக்கத்துல எவ்வளவோ கெஞ்சி கேட்கின்றார். தந்தை சொன்னார், அதாவது நீ இதை ஓடி போயிரு, இல்லை என்றால் பகுஜுர் நீ மலிய. இந்த வசனத்துல அந்த வசனத்துடைய இது அதாவது இப்ராஹிமே, யா இப்ராஹிம், இங்கிருந்து நீ போயிரு, இல்லை என்றால் உன்னை கல்லால் எரிந்து நான் கொன்று விடுவேன் அப்படின்னு மிரட்டார் பிள்ளைய. அப்ப இவங்க சொல்றாங்க, இன்னி அஸ்தக்ஃபிரு லக்க, உங்களுக்கு அப்படி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு நான் கேட்கிறேன். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாங்க. சலாமுன் அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட சொல்றாங்க,
இறைவா என் தந்தை அபி இந்த வசனம் இன்னொரு வசனத்தில் சொல்லும்போது வக்ஃபிர்லி அபி இன்னஹு கான மினல் லாலீன், என் தந்தையை மன்னித்து விடு, அவர் வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார், என் தந்தை வழி தவறி சென்று கொண்டிருக்கின்றார், எனவே என் தந்தை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். கேட்டு சொன்ன வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், மறுமையில என்னை கேவலப்படுத்திடாத, என் தந்தை நரகத்துக்கு போய் நான் சொர்க்கத்துக்கு போனால் அது என்னை கேவலப்படுத்துவதாக ஆகிப்போம், ஆகையால் என் தந்தைக்கு நேர்வழியை கொடு என்று மன்றாடுகின்றார். கடைசி வரைக்கும் மன்றாடுகின்றார். ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு, அல்லாஹ் சொன்ன இப்ராஹிமே விற்று, அவன் என்னுடைய எதிரி. ஃபலம்மா தபய்யன லஹு, அந்த இப்ராஹிமுக்கு தெளிவானதற்கு பின்பு அன்னஹு அதுவுல் லில்லாஹி, அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவானதற்கு பின்பு தபர்ரஅ மின்ஹு, அதுக்கடுத்து கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்கல. கேட்டா என்னாகும்? தன் அதிகாரத்தில் கை வைத்த மாதிரி விடும், அல்லாஹ் கண்டிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆக அது இப்ராஹிம் அவ்வளவு ஒரு நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு நபி. அந்த மக்களுக்காக அவருடைய காலத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு அற்பமான சில சொற்பமான மனிதர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நபி அவ்வளவு போராடி அந்த நபியை பார்த்து கூட அல்லாஹ் என்ன சொன்னான்? கேட்காத யாருக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்தின் முடிவுல அது எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது நான் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றனோ அவர்களுக்கு நேர்வழி காட்டிக் கொண்டே இருப்பேன், நீ என்னிடத்துல என்ன செய்த போராடாத விற்று அப்படின்னு அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆக அதே மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மார்க்கத்துக்கு பக்கபலமாக இரும்பு மனிதராக இருந்தவர் யாரு? அபூ தாலிப். கடைசி வரைக்கும் போராடினாங்க. மரண படுக்கையில படுத்திருக்கும் போது போய் சொல்றாங்க, இயாபத்தி, என தந்தையே நீங்க களிமா சொல்லிருங்க, நான் மறுமையில உங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட வாதாடுறேன். களிமா சொல்லாம நீங்க இறந்துட்டீங்கன்னா என் பேச்சு அங்க பயனளிக்காது, நீங்க காபிரா போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது என்று கடைசி வரைக்கும் போராடினார்கள். ஆனா அபூ தாலிப் என்ன செய்யறாரு? பக்கத்துல இருக்க அபூ ஜஹல் எல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு அவர் சொன்னாரு, இல்ல என்று மூதாதையின் மார்க்கத்திலே நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து விடுறாரு. அல்லாஹ் வசனத்தை இறக்குறேன், முஹம்மதே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீ நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. நம்ம நினைக்கிறோம் ரசூலுல்லாஹ் அவங்க கேட்டா அல்லாஹ் உடனே கொடுத்துருவேன் அப்படின்னு. அதனால இன்னைக்கு மௌத்தா போன பொண்ணாரு கூட என்ன செய்யறோம்? ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால், எவ்வளவு பெரிய ஷிர்கான வார்த்தை, ரசூலுல்லாஹ்வின் பொருட்டால் என் பாவத்தை மன்னி, என் குற்றத்தை மன்னி, என் தேவைகளை நிறைவேற்று. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தேவையை அல்லாஹ் மறுத்துட்டானே. ஏன்னா ஹிதாயத்தோட வேற தேவை ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குமா? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு லஅல்லக பாகியுன் நஃப்ஸக, அல்லாஹ் சொல்றேன் உன்னையே நீ அழித்துக் கொள்ளாய் போல் தெரிகின்றதே, ஏன் இப்படி இந்த சமுதாயத்துக்காக இரவும் பகலும் அழுது என்னிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கின்றாய்? வஸ்தபிர், பொறுமையை கையாளு, வஅமுர், நான் சொன்ன கட்டளையை செய்யி, அவ்வளவுதான், அதோட பிடிச்சுக்க. இதுக்குண்டான விசாரணை எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றது. வைன்னமா அலைக்கல் பலாக் வ அலைனல் ஹிசாப், உனக்கு கட்டளை என்னவென்றால் சொல்லுவது கட்டளை, கணக்கு வழக்கு பார்ப்பது என்னுடைய கடமை, அதை நான் செய்து கொள்கின்றேன் என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன செய்தார்? அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்ற, இன்னக லா தஹ்தி, நீ நினைத்தவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? நேர்வழி காட்ட முடியாது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷாஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடுகின்றானோ அவனுக்கே காட்டுவான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அவன் ரொம்ப அறிந்தவன், உனக்கு தெரியாது. அபூ தாலிப் உனக்கு தெரியாது, உனக்கு பக்க வழக்கமா இருந்து வெளிரங்கத்தை நீ பார்க்கின்றாய், ஆனால் என்னுடைய கதிர அவருக்கு அந்த இது கிடையாது, நான் அறிந்திருக்கின்றேன். அவர் ஹிதாயத் அவர் கிடையாது என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆகையினால் நீ இது சம்பந்தமாக நிலத்தில் கேட்காதுன்னு சொன்ன அப்படியே நினைச்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் அவங்க ஏற்றத்தாழ்வு இல்லை, சிறப்புகளை அல்லாஹ் வணங்கி இருக்கின்றான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பு. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் கலீலுல்லாஹ்னு சொன்னேன், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய நண்பர் சொன்னதுனால நண்பர் சொல்றதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றதா? இல்லை. ஏன்? உஹது போர்க்களத்துல, இது ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். உஹது போர்க்களத்துல பற்கள் உடைக்கப்பட்டு முகத்திலிருந்து இரத்த காயங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதனை தாங்க முடியாமல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், கைஃப யுஃப்லிஹு ஹாதல் கௌம், இந்த சமுதாயம் எப்படி வெற்றி அடையும்? இந்த உஹதிலே கலந்து கொண்டது எதிர்த்தரப்பு சமுதாயம் இருக்கின்றதே, இவர்கள் எப்படி வெற்றி அடைவார்கள்? ஒரு நபியுடைய முகத்திலே காயத்தை ஏற்படுத்தினவர்கள் எவ்வாறு வெற்றி அடைவார்கள் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்துல இறக்கி சொன்னா, லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் வ யுஅذிபுஹும் ஃபஇன்னஹும் லாலிமூன். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், என்னுடைய அதிகாரத்தில் உனக்கு எதுவும் பங்கில்லை அப்படின்ட்டான்.
இந்த அதிகாரத்தை வெற்றி கொடுப்பதும் தோல்வி கொடுப்பதும் உனக்கும் வெற்றி கொடுப்பேன், எதிரிக்கும் வெற்றி கொடுப்பேன், உனக்கும் தோல்வியை தருவேன், எதிரிக்கும் தோல்வியை தருவேன். இந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது, அதை நான் தீர்மானிக்கிறது என்னுடைய அமர், என்னுடைய கட்டளை. உனக்கும் வெற்றியை கொடுப்பேன், அவர்களுக்கும் தோல்வியை கொடுப்பேன், அவர்களுக்கும் வெற்றியை கொடுப்பேன், உனக்கும் தோல்வியை கொடுப்பேன். தோல்வி வெற்றிங்கிறதுல நீ கை வைக்காத. லைசலக மினல் அம்ரி, கட்டளையில் உனக்கு எந்த பங்கும் இல்லை, செய்யும் எதுவும் இல்லை. எத்தூப அலைஹிம் அவ் யுஅஸிபஹும், அவர்களை வேதனை செய்வது, அவர்களை மன்னிப்பது, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. யாருக்கு வேதனை கொடுக்கணும், யாருடைய பாவத்தை மன்னிப்பது என்பது என்னுடைய கடமை, என்னுடைய செயலாக இருக்கின்றது. எனவே இது நீ என்ன செய்த, இதேதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும். அல்லாஹ்வுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அந்த நபிமார்கள் ஒவ்வொருவரும் ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாக இருந்தாலும், அவருடைய சிறப்புகள், அவருடைய உயர்வுகள், கண்ணியம்ங்கிற விஷயத்துல ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வை ஒரே பார்வைதான். தன் அதிகாரத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது, கை வைத்து விட முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய அவனுக்கு அவனை விதித்து கொண்ட ஒரு சட்டமாகும். சரி, இப்ப புதுசாக குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நபிமார்களை அழைத்து சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார், யா நூஹ்னு சொல்றேன். இஹ்பித் பி ஸலாமி மின்னா, நூஹே கப்பல்ல இருந்து நீ இறங்கு, சாந்தியுடனும் ரஹ்மத்துடனும் நீ இறங்கு அப்படின்னு சொல்ற. அதே போல ஒரு நபிமார்களை அல்லாஹ் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறான்னு சொன்னால், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, யா மூசா, வமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன் கையிலே என்ன இருக்கின்றது. ஒவ்வொரு நபிமார்களை அழைக்கும் பொழுதுதான் எப்படி அழைத்தான் என்றால், யா மூசா, மூசாவே, இப்ராஹிமே, நூஹே அப்படி அழைக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே என்ன செய்யல, யா முஹம்மது அப்படின்னு அழைக்கல. இப்ப இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு நீங்க சமீபத்தில் கேட்டிருக்கலாம், ஏன்னா அது அரபில வந்த வீடியோ, ஒரு சூடானி பேசுறாரு. குர்ஆன்ல அல்லாஹ் எங்கேயுமே யா முஹம்மதுனே அழைக்கவில்லை. ஏன்? அவருடைய கண்ணியம் கருதி. ஆனால் மற்ற நபிமார்களை எல்லாம் யா நூஹ், யா இப்ராஹிம், யா மூசா என்று ஒவ்வொரு நபிமாரை அழைக்கும் பொழுது யா ஆடம் எல்லாத்தையும் அப்படிதான் அழைக்கின்றான். அவர்கள் எல்லாம் அழைத்த அல்லாஹ் ஏன் முகமதை யா முகமது என்று அழைக்கவில்லை என்றால், முகம்மதுடைய அந்த கண்ணியம் கருதி, அவருடைய உயர்வு கருதி அல்லாஹ் என்ன செய்யல, அந்த யாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஓ அப்படின்னு. இப்போ ஒரு உதாரணமா, மகன் தந்தையை பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? இப்போ எங்க அத்தா பேர் இஸ்மாயில் வச்சுக்கிறோம். இஸ்மாயில் இங்க வாங்க சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? அது மரியாதை. தந்தை நம்மை பெற்றெடுத்தவர், தந்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பேரவே சொல்ல மாட்டோம். அதை விட மோசம் என்ன வார்த்தை? இஸ்மாயிலை பார்த்து, என் தந்தையை பார்த்து நான் சொல்றேன், ஓ இஸ்மாயிலே கூப்பிடுமா? கூப்பிடவே மாட்டோம். ஏன் கூப்பிட மாட்டோம்? தந்தை உயர்ந்த இடத்துல இருக்கின்றார், அவர் பெற்ற மகன். நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த மாதிரி பேரும் சொல்ல மாட்டோம், ஓய் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த இது மரியாதை நிமித்தம். அதே போல ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அல்லது ஒரு அதிகாரி இருக்கிறாரு, அந்த அதிகாரியுடைய பேரை சொல்லுவோமா? நம்ம ஒரு ஐஜி இருக்காருன்னு வச்சுக்கிறோம், கீழே யார் இருக்கிறா? டிஐஜி இருக்கிறார். ஐஜி பெரிய போஸ்ட் இருக்காரு, டிஐஜியா இருக்கிறவர் சும்மா கொஞ்சம் கீழே இருக்கு, அவ்வளவுதான். இவர் என்ன செய்ய மாட்டார், ஐஜியை பார்த்து பேர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்? அங்க அதிகார பயம். இது அன்பு பயம், தந்தைக்கு மகனுக்குள்ள உறவுகள். இது ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு மனசுக்குள்ள அவங்களுக்கு உண்டான மரியாதை, அந்த அடிப்படையில் அவர்களை பேர் சொல்ல மாட்டோம், ஓ என்ற வார்த்தையை சொல்லி கூப்பிட மாட்டோம். அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அதிகாரத்தில் இருப்பதனால் அந்த அதிகார பயம் நமக்கு, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, அவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அவர் பேரையும் சொல்ல மாட்டோம், அவரை ஓ என்ற வார்த்தையும் சொல்ல மாட்டோம். இப்ப அல்லாஹ் இதே மாதிரி இந்த இதனாலதான் அவங்களுக்கு ஓய்ந்து முகமதை கூப்பிட்டால் அது மரியாதை குறைச்சு விடும் என்று சொன்னால், அப்ப அல்லாவை விட முகமது எங்கே இருக்கின்றார்? நம்ம ஏன் தந்தையை பார்த்து சொல்ல மாட்டோம்? நம்மை விட தந்தை உயர்ந்தவர், நமக்கு முந்தி வந்தவர், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்கு அந்த மரியாதை இல்லை. அவர் என் பேரை சொல்லுவார், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், தந்தையின் பேரை சொல்ல மாட்டேன். ஏன்? அவருக்கு மரியாதை. இப்ப இது அப்படியே கொண்டு இங்க வைங்க. அல்லாஹ் ஏன் முகமதை சொல்லவில்லை? அவனுக்கு பயம், முகமது பேரை கூப்பிடக்கூடாது. அந்த அர்த்தம் தானே. ஒண்ணு அதிகாரத்தின் அடிப்படை கூப்பிடக்கூடாது என்று சொன்னாலும் கூட அதுவும் தவறு, அது அதை விட பெரிய தவறு. எந்த அர்த்தத்தில் எல்லா நபிமார்களையும் யா நூஹு என்று சொன்ன அல்லாஹ் முகமதை ஏன் சொல்லவில்லை? அது அவருடைய இது இஷ்டம். பேரு அதை விட இதாவது ஒரு வகைக்கு ஏற்றுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிக்கிறார் தெரியுங்களா? எல்லோருக்கும் தெரிந்ததுதான்.
அப்பாஸ் இது அபு ஜஹலு உத்துபா ஷேவெல்லாம் பூரா வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை. முகமதே, இந்த மாதிரி நீ சொல்றதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம், நீ சொல்றது கரெக்ட், ஆனா என்னடா எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடு, நாங்க எல்லாம் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர்கள், மற்ற இந்த பிலாலு ஹப்பாபு இவங்கெல்லாம் அடிமைகள், நாங்க வரும்போது அவங்களை அப்படியே கீழே இறக்கிருங்க, நாங்க உங்களோட உட்காந்து சமமா பேசுறோம், நீங்க குறைச்சி குலத்தை சார்ந்தவங்க, நாங்கள் குறைச்சி குலம், நம்ம எல்லாம் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர்கள், அந்த அடிமைகள்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க, அப்புறம் அடிமைகளுக்கு நீங்க சொல்வதாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டுக்கங்க, எங்களை விட்டுருங்க, இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சீங்கடா நம்ம என்ன செய்யலாம், ஒரு சமாதானமா உங்க கொள்கை நாங்க ஏத்துக்கிறோம், ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க இது நல்லதாத்தான் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் போக போக திருத்திக்கலாமே, நம்மோட சொல்லும்ல, சரி அப்படிதான்ப்பா அப்படி செய்வேன், போக போக சரியாயிரும், நம்மளுடைய வெளிப்பார்வையாக தானே தெரியும், போக போக சரியாயிரும், முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம். அந்த சிந்தனையில் தான் முதல்ல இவங்க களிமா சொல்லட்டும், அபூ ஜஹல் உத்துபால எதை சொல்லட்டும், களிமாவை சொல்லிட்டோம், அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், மாற்றத்தை ஏற்படுத்தி அப்புறம் எல்லாமே நம்ம சம்பந்தம், அல்லாஹ்வுடைய படைப்பு தான், நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாதுங்கிற செய்தியை சொல்லலாம் என்ற நல்ல எண்ணத்தில் கூப்பிட்டு உட்காந்து பேசுறாங்க. அந்த அபூ ஜஹல் உத்துபாலா ஷைபாலா உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல உன் கண் தெரியாத ஒரு உம்மு மக்தூம்ங்கிற சஹாபி அங்கிருந்து வர்றாங்க. வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாவுக்கு அப்படியே ஒண்ணு என்ன செய்யறன்னு தெரியல, ஏன்னா பேச்சு அது இவர் அடிமை, இவனு எல்லாம் பெரிய பெரிய உயர் குலத்தை சார்ந்தவனுங்க, நம்ம பஞ்சாயத்து அதுதான், இந்த நேரத்தில் இவர் வர்றாருன்னு சொல்லி போட்டு தன் முகத்தை திருப்பி கொண்டார், சலாத்துக்கு பதில் சொல்லல. அல்லாஹ் கேட்கிறேன், அபஸவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா, அபஸவத்தவல்லா, முகத்தை கடுகெடுத்து வைத்துக் கொண்டவரே, முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டவரே, அன்ஜாஅஹுல் அஅமா, ஒரு கண் தெரியாதவர் வந்தார், ஒரு இடத்துல பேசினார், சலாம் சொல்லுவார், அதுக்கு பதில் சொல்லல. ஏன் பதில் சொல்ல? அல்லாஹ் கேட்கிறேன், இந்த ஒன்றை உட்கார்ந்து பேசிக்கிட்டு தானே இல்ல, வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, இவர்கள் எல்லாம் தூய்மையானவன் உனக்கு யார் சொன்னது? அபூ ஜஹல் நல்லவன், உத்துபா நல்லவன் யார் சொன்னது? நீயா கற்பனை பண்ணிக்கிற, களிமா சொல்லிட்டா அப்புறம் நமக்கு இதுக்கு வந்துருவானுங்க, உனக்கு வெளிரங்கம் தெரியும், ஆனால் அந்தரங்கம் உனக்கு தெரியாது, மறைவான விஷயம் உனக்கு தெரியாது. என்ன சொல்ற? யா அபஸவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக, உனக்கு யார்ப்பா சொன்னது? இந்த வார்த்தை தான் அதுக்கு அர்த்தம். உனக்கு யார்ப்பா சொன்னது இவன் நல்லவன்? அல்லாஹ் எப்படி வார்த்தை, முகமது வார்த்தையை விட இது எவ்வளவு கடுமையான கண்டிப்பான ஒரு வார்த்தை. உனக்கு யார் சொன்னது இவன்லாம் நல்லவன் சொன்னது? அவர் மோசமானவர், அவர் மன தூய்மையோடு, அந்த வசனத்தை தொடர்ந்து அப்படியே வரும், அவர் மன தூய்மையோடு வருகின்றார், கந்திரியாதவராக இருந்தாலும் அவர் ஒரு அடிமையாக இருந்தாலும் அவருடைய ஈமான் பக்குவமான ஈமான், உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், எனவே அவர் வருகின்றார், அதுக்கு போய் நீ என்ன செய்யற, முகத்தை கடுகெடுத்து வைத்துக் கொண்டாயிருங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் நல்லா சொன்னார், இனித்தபாத்த அஹ்வா மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம் இன்னக இதல் லமினல் ஸாலிமீன். முகமதே, இந்த யூதர்களா இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க அந்த இடத்துல வை, நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் அப்புறம் வந்துருவேன், இப்படி வந்துருவேன், இவன் வழியில் நம்ம போகலாம் என்றெல்லாம் நினைக்காத. உனக்கு நான் என்ன கட்டளையை இறக்கி கொண்டிருக்கின்றனோ, எந்த சட்டத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கட்டளை இடுகின்றனோ, அந்த சட்டத்தை மக்களுக்கு நீ சொல்லிக்கொண்டே இரு, நீயாக கற்பனை செய்து மாத்தி கீத்தி பேச நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன். அதாவது அவர்களை பின்பற்றலாம் என்று நினைத்த மின்பாதி மாஜா அக்கமின் இல்மி, கல்வி வந்ததற்கு பின்பு அல்லாஹ்வோட கட்டளை வருது, இப்படித்தான் செய்யணும் என்று ஒரு கட்டளை வருது. அந்த கட்டளை வந்ததற்கு பின்பு அவர்களுடைய மனோயிச்சையின் பிரகாரம் நடக்கலாம், அதை நாம் பின்பற்றலாம், பின்பற்றால் நல்லதாக இருக்கும், பின்னால் அவர்களை திருத்திக் கொள்ளலாம் என்று நீ அவர்களை பின்பற்றினால் இன்னக்க நிச்சயமா நீயும் லமினல் ஸாலிமீன், அநியாயக்காரனாக ஆகிவிடுவாய். முகமதுங்க பேர் சொல்றதை விட அவங்களை எல்லாம் நூஹு, ஆதமே, நூஹே, இப்ராஹிம்னு அழைச்சான், அதை விட கடுமையான வார்த்தை இன்னக்க, எதிர்நிலை வார்த்தை, நீயும் அநியாயக்காரன் ஆகிவிடுவாய், நீயும் நாசமானவன் ஆகிவிடுவாய். உனக்கு யார் சொன்னது இதெல்லாம்? எப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதனால அல்லாஹ் சொல்றேன், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅஸிபஹும், யாராக இருந்தாலும் சரி என் கட்டளையில் நீ கை வைக்காதே, உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இது எல்லா நபிமாருக்கும் வந்தான். அந்த நபிமார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது, அவர்களை உயர்த்துவது, அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு சிறப்புகளை வழங்குவது, இதெல்லாம் அல்லாஹ் விரும்பி செய்கின்றான்.
ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய கட்டளையில் எவரும் கை வைக்க முடியாது. அவர் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு முகர்ரமான மலக்கா இருந்தாலும் சரி, அல்லது நபியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மிக நேசராக இருக்கக்கூடிய எந்த அவுலியாவாக இருந்தாலும் சரி, அங்க போய் டச் பண்ண முடியாது. ஏன்? அவன் மாலிக்குல் முல்க், கஹார். அல்லாஹ் சொல்றேன், கஹார், அடக்கி ஆள்பவன். என்னை அடக்குவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. எனக்கு யோசனை யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு எவரும் ஐடியா கொடுக்க கூடாது. இப்படி செய், அப்படி செய், அவருக்கு நான் கேட்கிறேன், இவருக்கு நான் கேட்கிறேன். இதெல்லாம் அடிப்படை விஷயம் தெரியாதனால நம்ம என்ன செய்யறோம், சாதாரணமாக போய்க்கிறோம். அவங்க பொருட்டால, இவங்க பொருட்டால. நான் பாவி, நான் அல்லாஹ்விடத்தில் என் பாவத்தை பற்றி அவனுக்கு தெரியும். அவன் நேரடியா கேட்க வேண்டியதுதானே. ஏன் அவர் பொறுத்து இவர் அவர் மட்டும் சொன்னா அல்லாஹ் எடுத்துக்குவானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துஆவை அல்லாஹ் மறுத்துட்டேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை அல்லாஹ் மறுத்துட்டேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் மறுத்துட்டேன். இவ்வளவுலாம் வரலாறு குர்ஆன்ல சொல்லு, வேற கதைகள் அல்ல. குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வரலாறு நாம் தெளிவாக படித்தால், அல்லாஹ்வுடைய எப்படி நம்முடைய பார்வையில் நபிமார்களை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்க வேண்டுமோ, ஈமான் கொள்ள வேண்டுமோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை உலகத்தில் இருக்கும் பொழுது, மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்து, பயங்கரமான அந்தஸ்து அல்லாஹ் என்ன செய்வான், வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அந்தஸ்து, அதே போல உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாக்கள், அற்புதங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த தொடர் 9வதாக பார்ப்போம்.